எக்ஸ்கியூஸ் மீ, எங்க இந்த பக்கம்? பஸ் பாஸ் ரெனியூ பண்ண. ஓ, டாய்லெட்டுக்கு போறேளா? ஜஸ்ட் மினிட். நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன ஆமா, நான் 3 மணி நேரம் கக்கூஸ்ல இருந்தேன்னு சொல்றல, அப்ப நீ என்ன பண்ண? எட்டி பாத்தியா? ஏன் நீ வந்து எட்டி பார்த்த? ஆய் போயிட்ட பிறகு கழுவி விட்டு என் ஜெட்டி பேண்ட் போட்டு நீ ஜிப்பு மூட வந்தியா? கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன 41 பேர் இறந்தப்ப நீங்க உங்க அண்ணன் உங்க கூட்டம் எல்லாருமே 1 மாசம் கக்கூஸ்ல தான் இருந்தீங்களா? அங்கதான் எல்லாம் பண்ணீங்களான்னு கேள்விப்பட்டேன். இல்ல தெரியல, உங்களுக்கு பிடிச்ச இடம் அதான் பொழுது. ஆவட்டா கக்கூசு மூத்திரம் பீச்சி சி அருவருப்பா இருக்குது. மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன தமிழ்நாட்டுல யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியா அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். உனக்கு தெரியாதா? தமிழ்நாட்டுல இப்ப யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருக்கான்னு கணக்கெடுக்க மினிஸ்டரை போட்டிருக்காங்க. ஐயோ ஹேய், யாரா நீ காக்கி ட்ரவுசர்? கக்கூஸ் கிட்ட என்னடா பண்ற? நான் தான் புதுசா அப்பாயிண்ட் ஆயிக்கிற கக்கூஸ் மினிஸ்டர். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அட தூ, கர்ம பிடிச்சவனுங்களா. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு யார் எவ்வளவு நேரம் கக்கூஸ் போறாங்கன்னு கணக்கெடுக்கிறீங்க? என்ன இது மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் இருக்கு? இங்க வரவங்க எல்லாம் மஞ்சள் காமாலியா? ஐ டோன்ட் லைக் இட். இதுக்கெல்லாம் ஒரு மினிஸ்டர். ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லணும்னு தோணுது சொல்லு. பயந்தாங்கோலி கட்சி தாவேகா, அவருடைய தலைவர்கள் அனைவரும் பயந்தாங்கோலிகள், தொடை நடுங்கிகள். என்ன கொடுமை சார். கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? பேசாத பேச்சுக்கு இளந்தலைவருக்கு மீது அவ்வளவு பெரிய நடவடிக்கை, 9 பிரிவுகள் மேல வழக்கு, ஒரு நாள் பூரா அலைக்கழிப்பு, இதெல்லாம் சரி என்றால் அவர் பெற்ற தாயை இழிவுபடுத்தி இருக்கிறார். கண்டிக்கத்தக்க வார்த்தைகள் நயினார் பேசுகிறார். கப்பேர் பட்டீங்களா? கைதெல்லாம் பண்ணாத, சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா? நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களாம் டெய்லி பி ஆள்றோங்க, மனிதன் கேட்கிற மலத்தை ஆள்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. எந்த விதத்துலங்க நியாயம்? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நடத்துனா மூளையமா நடத்துக்கு. ஒரு அமைச்சருக்கு வந்து கார் கொடுக்க போறாராம், அந்த கார் வந்து இனோவா கார் கேக்குறாங்க முதலமைச்சர் கிட்ட. ஏன் எங்களெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா? நாங்களாம் ஓட்டு போடலையா அவருக்கு? நாங்க ஓட்டு போட்டு மாற்றத்தை குத்துக்கிறோம். தமிழ்நாடு மக்கள், நாங்க சென்னை பூர்வகுடி மக்கள், நாங்க எல்லாம் தூய்மை பணி உட்பட நாங்க ஓட்டு போட்டு மாற்றத்தை குத்துக்கிறோம். எங்களையா திரும்பி பார்க்க மாட்டோம். போன வருஷம் 1/8/2025 அப்ப 13 நாள் போராட்டத்துல தூய்மை பணியாளர்கள் எங்களை பனையூர் அலுவலகத்துல அவர் வந்து அழைச்சு எங்களை பேசினார். அப்ப எங்களுக்கு வந்து முழு ஆதரவு தெரிவிச்சாரு. அப்ப அவர் இன்றைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணி பார்க்கலையா? வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாம இருக்கிறதுக்காக அவர் வந்து மௌனம் சாதிக்கிறாரா? டேய், டென்ஷன் கொடுக்காதடா. நீ குடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துட்டு நடக்க முடியலடா. கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்க இருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட காரு கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார், அவங்க சொல்லிட்டு சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நிறைய பேர் சொல்லிருக்காங்க, தொடர்ந்து இலவசமா கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறீங்கன்னு குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமா நீங்க கொடுக்குறீங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி மறைமுகமா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அரங்காவலர்கள் தினம் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அண்ணன் மம்பள மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே.
மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோட நாங்க வெளியிடுறோம். நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு நானு. மாண்பு அமைச்சர், ஆதாரங்களை நீங்க வந்து வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவைக்குள் நீக்கிறேன். ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டியர்கள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஐயோ, ஆயுதமே இல்லாம மிரட்டானையா. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்போதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர் விளையாட்டுத்துறையை மட்டும் பேசினா மற்ற அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் பதில் சொல்றாரு. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. அவங்களுக்கு இன்கம் கவர்மெண்ட்ல இருந்து நாங்க கட்டுற வரியில இருந்து சம்பளம் வாங்குறாங்க. 1 லாக் வாங்கும் போது அவங்களுக்கு எதுக்கு காரு? அதுக்கு தனியா பெட்ரோலுக்கு என்ன மாசத்துக்கு 75,000 ரூபாய். நடந்து வரட்டுமாங்க, எங்களை மாதிரி பஸ்ல வந்து நடந்து பார்க்கட்டுமாங்க, எங்களோட கஷ்டம் அவன் தெரியட்டுமாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. உன் கட்சி நிர்வாகி பவுடர் நுணுக்குனாரு, என்ன அந்த பவுடர் நுணுக்கலுக்கு பதில் சொன்னாரா விஜய்? டேய், உன்னை தாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னை தாண்டா. டேய், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மேல எஃப்ஐஆர் இருக்குது, பதில் சொல்லுவாரா விஜய்? ஸ்ரீவைகுண்டம் சரவணன் மீது புகார்கள் இருக்கிறது, சொந்த கட்சி நிர்வாகி நீக்கி இருக்காங்க, பதில் சொல்லுவாரா விஜய்? சொந்த கட்சி பெண்ணை 80 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குன்னு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாரு. அத பத்தி பேச, உன் கட்சி பிரச்சனையை பத்தி பேசுனா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. 2 தொகுதியிலே நின்று தானே ஜெயிப்போமா என்று தெரியாத ஒரு பயந்தாங்கொலிக்கு இவ்வளவு பேச்சு ஆகாது. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. தமிழக அரசு கஜானாவுல பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அரை 5.5 கோடிக்கு வந்து செலவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காரை வழங்குகிறார், தொகுத்துட்டார். இது எல்லாமே மக்களுடைய பணம் தானே. எப்படி பாக்குறீங்க? உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலடா. மக்கள் பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஏழை மக்களுக்கு ரேஷன் கொடுக்கிறோம். எல்லாருக்கும் அரிசி நம்ம கொடுக்கறது இல்ல, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே கொடுக்கறோம். என்ன கேட்டா நான் நினைக்கிறது அந்தந்த கட்சி அதற்கு ஏற்பாடு செய்யலாம். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயசுல கடந்திருக்கா. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் வந்து சாமி அமைச்சன் சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். சாரி பிரதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.